பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் கிறிஸ்தவர்கள் கவனிக்க தவறிய அப்பொழுது. ஏனென்றால் 2 வார்த்தைகளை சொன்னேன். எப்பொழுது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்? அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதே போல நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடப்போம், அப்பொழுது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதே போல எப்பொழுது நாம் தேவ ஜனங்கள், எப்பொழுது அவர் நம்முடைய தேவன்? அவர் சொல்றாரு, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறபடி எல்லா காரியத்திலையும் நீங்க செய்யுங்க. அப்ப அவர் சொல்றபடி நம்ம எல்லா காரியத்தையும் செஞ்சோம் அப்படின்னா அவர் நம்முடைய தேவனாய் இருப்பார், நாம் அவருடைய ஜனங்களாய் இருப்போம். இதை நம்ம பார்த்தோம், சரியா? அப்ப இன்றைக்கு இன்னொரு வார்த்தையை பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசி மூலமா யூத ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு. இதை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா, அவங்க சிறையிருப்புக்கு போறதுக்கு முன்னாலே அவர் சொல்றாரு, நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா அப்பொழுது இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பல இடத்துல சொல்றதற்கு அதுல முக்கியமான ஒரு காரியத்தை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 26வது அதிகாரம், எரேமியா 26:13 நான் வாசிக்கிறேன் பாருங்க. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும், நல்லா கவனிங்க, நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். அப்போ நீங்க இதை தயவு செஞ்சு தொடர்ந்து படிச்சீங்கன்னா, சகல ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு வெளியே நின்று இந்த எரேமியா பிரசங்கம் பண்ணுவார். கர்த்தர் தான் சொல்லுவார், ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்போ நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். இப்போ நம்ம எல்லாருக்குமே பொதுவாக ஒரு காரியம், நம்முடைய ஆண்டவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற ஆண்டவர். இதை யோனா நன்கு புரிஞ்சிருந்தார். அவர் சொல்வார் அல்லவா, ஆண்டவரே நான் உங்ககிட்ட அங்கே இருக்கும்போதே சொன்னேன் இல்லையா, நீர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறவர் என்பதை நான் சொன்னேன், அதனால தான் நான் நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போனேன்னு சொல்லி யார் சொல்லுவா? யோனா சொல்லுவார். உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறவர் தான். ஆனால் அது எப்போ அவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுவார்? இப்போ நினிவே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாங்க. அப்பொழுது கர்த்தர் தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாமல் இருந்தார். அதே போலதான் இங்க எரேமியா மூலம் கர்த்தர் பேசுறாரு, யூதர்களுக்கு சொல்றாரு, யூதா ஜனங்களுக்கு எரேமியா மூலம் கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீங்க இவ்வளவு தப்பு பண்றீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க, உங்களுடைய வழிகளை சீர்படுத்துங்க. உங்களுக்கு தெரியுமா சபை எதற்காக உருவாக்கப்பட்டுச்சு? சபை என்கிற ஒரு கட்டமைப்பை, சபை என்கிற ஒன்றை தேவன் இந்த உலகத்தில் நிறுவியது எதற்காக? ஏன்னா சபையை உருவாக்குனது யாருன்னா கர்த்தர். சபை என்பது கிறிஸ்துவினால் கட்டப்பட்டது, கிறிஸ்துவின் சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு போறோம், சரிங்களா? நீங்க போற சர்ச்சு எதுக்கு தெரியுமா? அந்த சர்ச்சு இருக்கு. நான் படிக்கட்டுமா வசனத்தை? எபேசியருக்கு எழுதும்போது பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. அப்படிதான் போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டுன்னு போட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் எதுக்கு சபைக்கு போறேன்னே அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் படிக்கட்டுமா? எபேசியர் 4வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கிறேன். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அப்போ சபையை ஸ்தாபிப்பதற்கு பல காரணம் சொல்றாரு. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். அடுத்தது சுவிசேஷத்தினுடைய வேலை, சபை பக்தி விருத்தி அடையணும். அதுக்கு தான் ஊழியக்காரங்களை வச்சாராம். அப்போ ஊழியக்காரர்களை சபையில் கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? ஊழியர்களை கொண்டு கர்த்தர் இந்த பூமியிலே சபையை உருவாக்குவதனுடைய நோக்கம் என்ன? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். நம்ம சீரா இருக்கணும்.
சரியா இருக்கணும். அதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் ஒரே சீராக அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம சீர்பட்டு சீர் பொருந்த வேண்டியது மிக மிக அவசியம். அதைத்தான் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் பேதுரு சொல்வாரு, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்தி வலுவாதபடி உங்களை காக்கவும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேதுரு மூலமா சொல்லுவாரு. அப்ப இந்த காலையில கர்த்தர் உங்களோடு என்னோடும் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள். அதனாலதான் நீதிமொழிகளை போட்டிருக்கு, என் மகனே உன் கால் நடையை சீர்தூக்கி பார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வழிகளை சீர்தூக்கி பார்த்து பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தர் பக்கமாய் திரும்புவீர்களே ஆனால் கர்த்தர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுவார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தர். ஒருவேளை உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கு இருக்கலாம். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னுடைய மனதை மிகவும் கவர்ந்த விஷயம் அது. எலியா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் ஆகாப்புடைய குடும்பத்துக்கு விரோதமா பயங்கரமா பேசுவாரு. ஆனா அதே நேரத்துல அந்த ஆகாப்பு உடனே தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தி அவன் சாம்பல்ல விழும்போது கர்த்தர் சொல்லுவாரு, ஆகாப்பு எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? நான் இப்ப செய்ய மாட்டேன், பின்னால செய்யறேன் அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுடைய அந்த உங்களை சீர்படுத்திக்கிடுங்க, உங்களை சரிப்படுத்துங்க. எந்த விஷயத்தில் நாம் தவறி இருக்கிறோமோ நாம் நம்மை சீர்தூக்கி பார்த்து கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினால் நமக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாதபடிக்கு கர்த்தரும் மனம் மாறுவார். எரேமியால இன்னும் அதுக்கு ஆதாரம் இருக்கு. சரியா? அப்ப கர்த்தர் சொல்ற செய்தி என்ன? எப்பொழுது கர்த்தர் மனஸ்தாபப்படுவார், தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். ஒரு நாட்டுக்கோ ஒரு மனுஷனுக்கோ ஒரு குடும்பத்துக்கோ கர்த்தர் தீங்கு வரும் இல்லை நான் செய்வேன் அவர் சொன்னாலும் அந்த மனுஷன் ரொம்ப அழகா இருக்கு, இப்பொழுது நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்க. அப்படி சீர்படுத்தினீங்கன்னா அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். அவர் தீங்கு செய்ய மாட்டார். அப்ப எப்பொழுது கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு தீங்கு செய்யாம இருப்பார்னா நாம் நம்முடைய வழிகளையும் நம்முடைய கிரியைகளையும் என்ன செய்யணும்? சீர்படுத்தணும். கொஞ்சம் யோசிங்க, நீங்க செய்யற காரியங்கள்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கா? உங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கா? பைபிள் சொல்லுது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவனுடைய சத்துருக்கள் கூட அவனோடு சமாதானமாகும்படி செய்வாராம். அப்ப நீங்க கொஞ்சம் தூக்கி யோசிச்சு பாருங்க, உங்க கால் நடைய கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. நீங்க ஒரு ஒழுங்கான கிறிஸ்தவங்களா இருக்கீங்களா? நீங்க ஒரு ஒழுங்கான ஊழியக்காரனா இருக்கீங்களா? ஒரு பரிசுத்தவானா இருக்கீங்களா? தேவனுக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களா? கொஞ்சம் உங்களை சீர்தூக்கி பாருங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதாவது தவறுகள் உங்களுக்கு காணப்படுமே ஆனால் தெரியுமே ஆனால் உங்களை நிதானித்து பார்த்து மனம் திரும்புங்க, உங்களை சீர்படுத்துங்க. உங்க குடும்பத்துக்கு எந்த தீங்கும் வராது. நான் இப்படி சொல்றேன், உங்களை சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்கள் குடும்பத்துக்கு எந்த தீங்கும் வராது. ஒருவேளை தீங்கு வருவது போல் இருந்தாலும் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை செய்ய மாட்டார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. நாளைக்கு இன்னொரு அப்பொழுதை பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். God bless you.